மலேசியாவில் முதன்முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. இந்நிலையில் இன்று செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதியில் மலேசியா நாடாளுமன்ற உறுப்பினர் தத்தோ சரவணன், இலங்கை கிழக்கு மகனா மேனாள் ஆளுநர் செந்தில் தொண்டைமான் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர். இலங்கையை தொடர்ந்து மலேசியாவில் முதல் முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி நவம்பர் மாதத்தில் நடத்த திட்டமிட்டுள்ளோம். ஜல்லிக்கட்டு போட்டியையொட்டி இதுவரை 250 ஜல்லிக்கட்டு காளைகள் கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இருந்து மலேசிய நாட்டில் 3 லட்சம் தமிழர்கள் வேலை செய்து வருகிறார்கள். இந்த போட்டியில் மலேசியாவில் பணிபுரியும் தமிழர்கள் கலந்து கொள்வார்கள். முதன்முறையாக மலேசியாவில் நடைபெற உள்ள இந்த ஜல்லிக்கட்டிற்கு தமிழக முதல்வருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். பேட்டியின் போது தமிழக ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் உண்டி ராஜன் மற்றும் நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரிய கலாச்சார விளையாட்டான வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு அல்லது ஏறு தழுவுதல். நம்முடைய சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் இருந்த இடங்கள் எல்லாம் நம்முடைய வீரத்தை வெளிப்படுத்துகின்ற வீர விளையாட்டாக ஏறு தழுவுதல் அல்லது ஜல்லிக்கட்டு விளங்கி வந்தது. கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் மட்டுமே தமிழர்கள் இருந்த நிலைமை மாறி இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழ் சமுதாயம் பரவி கிடக்கின்றது. அந்த வகையில் இந்த வீர விளையாட்டை தமிழ்நாட்டினுடைய எல்லைகளை தாண்டி தமிழர்கள் வாழுகின்ற எல்லா பகுதிக்கும் செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே நம்முடைய மேனாள் கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்கள் முதல் முறையாக இதை தமிழகத்திற்கு வெளியே இலங்கை மண்ணில் அறிமுகப்படுத்தினார். அதற்கு அடுத்து அதிகமாக தமிழர்கள் வாழுகின்ற நாடாக மலேசியா விளங்கி வருவதால் இந்த ஜல்லிக்கட்டை மலேசிய நாட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக நாங்கள் தமிழகத்திலே ஜல்லிக்கட்டு சங்கத்தில் குறிப்பாக அண்ணன் ஒண்டிராஜன் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் எப்படி இதை நடத்தலாம் என்று சில அடிப்படை ஆலோசனை பெற்று அதன் வாயிலாக மலேசியாவில் அதற்கான பொருத்தமான இடத்தையும் அதற்கு தேவையான மாடுகளையும் அடையாளம் காணுகின்ற முயற்சியில் கடந்த பல மாதங்களாக நான் தொடர்ந்து செயல்பட்டதன் வாயிலாக இப்பொழுது ஏறக்குறைய இந்த ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டு என்கிற நிகழ்ச்சி வருகின்ற நவம்பர் மாதம் மலேசிய மண்ணில் நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் மிக மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. அண்மையில் நம்முடைய கிழக்கு மாகாண மேலாள் ஆளுநர் அவர்கள் அது நடைபெறுகின்ற இடத்தையும் வந்து நேரடியாக பார்வையிட்டு சென்றார். இதன் வாயிலாக நவம்பர் மாதத்தில் இந்த ஜல்லிக்கட்டு மலேசிய மண்ணில் மிக சிறப்பாக, அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டு ஜல்லிக்கட்டு சங்கத்துடைய ஆதரவோடு மிகச்சிறந்த முறையில் மலேசிய மண்ணில் நடைபெறவிருக்கின்றது. அதற்கான இறுதிக்கட்ட கலந்து ஆலோசிக்கக்கூடிய கூட்டத்தை இன்றைக்கு நம்முடைய சங்க உறுப்பினரோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இப்போது மலேசியாவிலிருந்து வந்திருக்கின்றேன். காளைகள் இருக்குது. அதாவது ஜல்லிக்கட்டு என்பது மலேசிய மண்ணுக்கு புதிது. ஆனால் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கக்கூடிய அளவுக்கு காளைகள் மலேசியாவில் இருக்குது நிறைய. அது குறிப்பாக நம்முடைய இந்திய வம்சாவளி சகோதரர்கள் தான் கால்நடை வளர்ப்பில் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்பொழுது அதற்கான ஏற்பாடுகள் நடந்து முறையாக அது உரிமையாளர்கள்லாம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஸோ ஏறக்குறைய இந்த மாத இறுதிக்குள் அது அடுத்த மாத வாக்கில் நமக்கு ஓரளவுக்கு மொத்தம் எத்தனை ஜல்லிக்கட்டு மாடுகள் இதில் பங்கேற்க இருக்கின்றன இறுதி முடிவு தெரியும். நம்முடைய இலக்கு ஏறக்குறைய 250 மாடுகள் குறைந்தபட்சம் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றோம். எங்களுக்கு வந்து நடத்துவதற்குரிய ஆலோசனை இங்கே இருக்கின்ற நம்முடைய ஜல்லிக்கட்டு சங்கத்தின் மூலமாக நமக்கு முறையாக நடத்துகின்ற ஆலோசனைகள், அதற்கான ஏற்பாடுகளை எப்படி செய்வது, அதற்கான வாடிவாசல் எப்படி அமைக்கப்பட வேண்டும், எந்த உயரத்தில் இருந்து மக்கள் பார்க்க வேண்டும் அப்படிலாம் நமக்கு முழுமையாக ஆலோசனை வழங்குவதற்கு பாதுகாப்பு சங்கங்களுடைய முழு ஆலோசனை கிடைக்கும். மாடு பிடிப்பதை பொறுத்தவரை இன்றைக்கு வந்து ஏறக்குறைய 2 to 3 லட்சம் தமிழர்கள் மலேசியாவில் வேலை செஞ்சுருக்காங்க. அதனால மலேசியர்களும் அவர்களும் கலந்து பங்கு கொள்ளக்கூடிய சூழ்நிலை வெகு பிரமாதம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டுக்கு கடந்த பல ஆண்டுகளாக வராமல் தொடர்ந்து அங்கே வேலை பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஜல்லிக்கட்டை பார்க்கின்ற வாய்ப்புகள் நீண்ட காலமாக கிடைக்காமல் இருக்குது. ஆக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக
அவர்கள் மலேசியர்களோடு இணைந்து இந்த ஏறு தழுவுதல் அல்லது ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி பங்கெடுப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. இல்லை, தமிழ்நாட்டிலிருந்து வர வேண்டியதில்லை, அங்கே ஏற்கனவே இருக்கிறாங்க மலேசியாவில். இங்கே இருக்கிறது தான் நாங்கள் போயிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் இப்போ இங்க இருந்து இளைஞர்கள் அங்கே வேலை வாய்ப்புகளில் ஈடுபட்டு புது வேலைகள் அங்கே போயிட்டு இங்கேருந்து மலேசியாவில் 2 வருஷம் 3 வருஷம் போனவங்க நிறைய மாடுபிடி வீரர்களும் அங்கே போய் இருக்கிறாங்க. ஸோ அதில் அவங்கெல்லாம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தத்தோ சரண் அவங்களை சந்தித்து நாங்கள் ஆர்வமாக இருக்கோம் காளைகள் நடக்கிறதுல, எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் நீங்கள் கொடுங்கிறப்ப அவர் அதுக்கான ஏற்பாடுகள் அவங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி பண்ணி லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. யார் யார் ஆர்வமாக இருக்கிறாருன்னு பார்த்துட்டு அதுலேருந்து எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். எவ்வளோ பேருக்கு சார்? ஏற்கனவே இது குறித்து முதல் கட்ட சந்திப்பு நாங்கள் இப்போ ஒரு சில மாதத்துக்கு முன்பதாக நம்முடைய ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்க உறுப்பினர்கள் மற்றும் நம்முடைய மேனாள் கவர்னர் நடிகை பிரசாந்த் இவர்களோடு சேர்ந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு செஞ்சு, அந்த அறிவிப்புக்கு பின்னர் நிறைய நமக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டு மாடுபிடிக்கக்கூடியவர் மட்டுமல்ல, மலேசியர்களும் நிறைய அளவில் அதுக்கு ஆதரவு. ஏன்னா இது நம்முடைய வீர விளையாட்டு. மலேசியத்தை பொறுத்தவரை நீண்ட காலமாக ஊடகத்தின் வாயிலாகவும் சினிமாவிலும் இதை பார்த்துருக்காங்க ஒழிய மலேசியர்களுக்கு இது நேரடியாக பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. அப்போ முதல் முறையாக நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற மக்களும் இன்னும் ஆர்வமாக இருக்கிறாங்க. அரசாங்கத்தில் முழுமையாக, ஏன்னா இதெல்லாம் எங்களுடைய விவசாய அமைச்சுக்களை வருது, அதனால முறையாக மனு எல்லாம் அவங்களுடைய அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துக்குது. அவங்களுக்கு முறையாக தெரிவிச்சிருக்கிறோம். ஏன்னா அந்த அனுமதி எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஒரு முழுமையாக எவ்வளோ மாடுகள் இருக்க போகுது, எவ்வளோ பேரில் பங்கெடுக்க போகிறோம், இந்த முழுமையாக எல்லாம் தெரிவிச்சதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிப்பு செய்வாங்க. மலேசியாவில் எந்த இடம் தேர்ந்தெடுத்தீங்களா? எவ்வளோ பேர் உட்காந்து பார்க்க? அது 1 லட்சம் பேர் உட்காரக்கூடிய இடமா இருக்கு. மலேசிய பத்துமலை திருத்தலத்தில் நடத்துறதுக்குள்ள, ஏன்னா அதுதான் சென்டராக இருக்கும். பொங்கல் சமயத்தில் நவம்பர் டிசம்பர்னா தொடர்ச்சி அங்கே தமிழ்நாட்டில் இந்த டெல்டா மாவட்டங்களில் நவம்பர் அப்படியே வரிசையாக வரும், 2-3 மாதம் தொடர்ச்சியாக வரும். அந்த மாதிரி தொடர்ச்சியாக நடத்துறதுக்கு எல்லாம் ஐடியா இருக்கா? இல்லை ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்கு? இது முதல் முறையாக நடக்குது. இது முதல் முறையாக நடந்து எந்த அளவுக்கு அதோடைய வெற்றியை பொறுத்து தான் தொடர்ந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது நம்முடைய வீர விளையாட்டு. இது தொடர்ந்து தமிழர்கள் இருக்கின்ற பகுதிகளெலாம் நம்ம இல்லைன்னா ஒரு காலகட்டம் ஒரு தலைமுறை நம்மகிட்ட ஒரு கேப் வந்துருச்சு. இப்போ இன்றைக்கி இருக்க ஒரு முதியவர்களாக போயிட்டாங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு, இன்றைக்கு இருக்க புதிய தலைமுறைக்கு நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் பெருமளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது இது போன்ற தமிழர்களுடைய அடையாளங்களை தொடர்ந்து நிலைநாட்டுவதற்கு நாம் முயற்சி மேற்கொண்டால்தான் இந்த மிகப்பெரிய பண்பாட்டுக்குரிய இனத்துடைய கலாச்சாரம் தொடர்ந்து நடைபெறும். இல்லை, அவங்களுக்கு இன்னும் பெரிய அளவுக்கு இதை பற்றி இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மற்றவர்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு தெரியும். இப்போ இன்றைக்கு நம்ம முழுமையாக நம்முடைய தமிழர்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த இது செய்யும். ஸோ அதே நேரத்தில் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்க அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இவங்க இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி நடந்துக்காது. இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு நமக்கு முழுமையாக ஆலோசனை ஆதரவு கொடுக்கின்றது ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள், நல நிர்வாக சங்க நிர்வாகிகள். தொடர்ந்து இலங்கை, மலேசியா போன்ற நாடுகளுக்கு இதை கொண்டு செல்வதற்கு மிகப்பெரிய உறவு பாலமாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் மலேசிய தமிழர்களுடைய சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சு. இல்லை, இன்னும் இல்லை. இப்போதான் காளைகள் அடையாளம் கண்டுக்கு எத்தனை காளைகள் இருக்குது அப்படின்ற ஒரு அடையாளம் கண்டுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய மாடு வளர்ப்போட பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கான அடிப்படை வேலைகள் நடக்குது. இல்லை, ஏற்கனவே இன்னொரு 60 நாள் இருக்காது, பண்ணிடலாம். அது ஒன்றும் ஆகுது. ஆமாம். இல்லை, இப்போ ஓரளவுக்கு இடம்லாம் அடையாளம் காணப்பட்டு நவம்பர் மாதம் அப்படின்னா ஒரு முடிவுப்பட்டு இப்பொழுது அடுத்த கட்ட பணிகளுக்காக ஆலோசனை கூட்டம் நிர்வாகிகளோடு நடக்குது. அதெல்லாம் மொத்தமாக எவ்வளோ மாடுகள், எவ்வளோ பேர் பங்கெடுக்கிறாங்க, அதை வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ண முடியும். மொத்தம் அது அந்த எண்ணிக்கையெல்லாம் உறுதிப்படுத்துறது அது அடுத்த கட்டம். அதெல்லாம் ஏறக்குறைய நிகழ்ச்சி நடைபெறணும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறமா அறிவிப்பு.
நானும் நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்களும் முதலமைச்சரை பார்த்து இது குறித்து அவர்கிட்ட தகவல் தெரிவிச்சிருக்கோம். போன முறை வந்தப்ப நேரடியாக அவரை போய் சந்திச்சு, சட்டமன்றத்தில் அவரோட சந்திச்சு, இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டை தாண்டி இலங்கையில் நடந்துருச்சு, அடுத்து மலேசியாவில் நடப்பதற்கான தகவலை அவர்கள் பரிமாறிக்கொண்டோம். அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததோடு தன்னால் ஆன அனைத்து ஆதரவையும் வழங்குவதாக வாக்குறுதி அளித்தார். இல்லை, ஏன்னா மலேசியாவில் வந்து அதுக்கு பொருத்தமான 2-3 விஷயம் இருக்குது. பொருத்தமான இடம் அடையாளம் காணும். 2வது பொருத்தமான இடம் அனைவரும் வரத்துக்கு தோதுவானதாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொன்னது போல் 1 லட்சம் 2 லட்சம் தமிழ்நாட்டு தமிழர்கள் மலேசியாவில் பணிபுரிகிறாங்க. அவங்களும் ரொம்ப காலமாக இந்த ஜல்லிக்கட்டை பார்க்கறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்காம இருந்தது. அப்போ நாங்கள் நடத்துகிற இடம் அவ்வளோ பேர் வந்து போகிறதுக்கு வசதியான இடமா இருக்கும். ஸோ அதுக்கு அடையாளம் கண்டவர்களுக்கு சில காலங்கள் எடுத்துச்சு. இப்போ தான் அதுக்கு பொருத்தமான இடத்த கிடைச்சிருக்கு. இல்லை, திருவிழா நீங்கள் தமிழ்நாட்டு மாதிரி அந்த மாதிரி பார்க்க முடியாது. மலேசியாவில் புதுசாக செய்ய போகிறோம். எங்களுக்கு எந்த காலத்தில் தோது இருக்கோ அப்போ தான் செய்ய முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி பொங்கல் செய்யணும், எல்லாம் வீட்டில் இருப்பாங்க, பொங்கல் வச்சுக்கிட்டு யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து பொங்கல் என்பது ஒரு மத விழா கிடையாது, ஒரு சமய நல்லிணக்க விழா மாதிரி அனைவரும் இருக்குது. அதனால் பொங்கல் வந்து யாருமே வந்து ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, அவங்களாம் வீட்டில் இருப்பாங்க. அப்போ மற்ற மலேசிய மண்ணுக்கு பொருத்தமான காலத்தில் தான் நம்ம நடத்த முடியும். அந்த முதல் முறையாக நடக்கிறது இந்த காலத்தில் நடக்கும். அதை பற்றி ஒன்றும் இல்லை, இன்னும் ஒன்றும் தெரியல. அதாவது இந்த விதிமுறை வந்து எல்லாருக்கும் பொதுவான விதிமுறை. நீங்கள் சொல்கிற அந்த விதிமுறை வந்து பொதுவான விதிமுறை. ஆனால் நாங்கள் வந்து இன்னும் மலேசியாவில் அரசாங்கம் அதை பற்றி ஒன்றும் மறுப்பு தெரிவிக்கல. ஏன்னா இதான் முதல் முறையாக நடக்குது. இது வரைக்கும் ஒன்றும் கொடுக்க. ஆமாம், பொதுவாக இந்தியாவில் இருக்கிற அந்த சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் தான் இருக்கிற பெஸ்ட் கைட்லைன்ஸ். ஸோ அதே கைட்லைன்ஸ் தான் நம்ம ஸ்ரீலங்காலையும் ஃபாலோ பண்ணோம். ஸோ அதே கைட்லைன்ஸில் தான் மலேசியாலையும் ஃபாலோ பண்ணோம். ஸோ அதை தாண்டி இன்னொரு சஜஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ரொம்ப ஸ்க்ரூட்டினி பண்ணி தான் இங்கே கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே கைட்லைன்ஸில் தான் வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு போகிற மாதிரி மலேசியாலே அதே மாதிரி வந்து நாட்டில் அது முக்கியமாக இந்த ஜல்லிக்கட்டு பாரம்பரியம் இருப்ப நம்ம இன்னும் அந்த காளைகள் பங்கேற்று அங்கே வெளிநாட்டு காளைகள் எல்லாம் இருப்பாங்க. அந்த நாட்டு மாடுகள் இருக்கிற நாட்டு மாடுகள் அங்கே இருக்கு. அது மட்டும் தான் பங்கேற்க வச்சு போயிருக்கு. மோஸ்ட் பார்வையாளர்கள்லாம் ஃப்ரீ ட்ராலா சார், இல்லை ஃப்ரீ தான். ஓகே, தேங்க்யூ.